ப்ளவுஸு, இதுவும் ப்ளவுஸு, சுடிதார், இதுவும் சுடிதார் டைப்பில் தான். இது மாதிரி மொத்தம் 16 ஐட்டம் சொல்லி தருவாங்க. நீங்க பண்ணுவீங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவீங்க. இங்க பார்க்கல, நாங்கெல்லாம் எல்லாரும் பார்க்க போறோம். அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க எத்தனை பேர் கற்றுக்க முடியும். 4 மிஷின் இருக்கு, நம்ம இன்னும் 2 மிஷின் ஏற்பாடு பண்ணுறது கேட்போம். ஒரு பேட்சுக்கு வந்து ஒரு 15-20 பேர் கற்றுக்கிற மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு. சண்டை போட்டுக்காதீங்க, நாங்கள் முதல்ல நீங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டராக பண்ணிக்கோங்க. இங்கே தான் இருக்கும்போது மிஷின் எப்போது நம்ம வந்து 12 பேரா வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஒரே நேரத்துல 4 மிஷின் இருக்கிறதுனா 4 பேர் மிஷின்ல இருக்கிற மாதிரியும் 8 பேர் வந்து ட்ரைனிங் எடுக்கிற மாதிரியும். சோ ஒரு நேரத்துல 12 பேர் நம்ம இப்ப பிளான் பண்ணிருக்கிறது என்ன பண்ணிருக்கோம்னா 11 மணிக்கு ஆரம்பிச்சு. ஏன்னா எல்லாருக்கும் காலையில குழந்தைங்களை வீட்டுக்கு அனுப்பணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். சோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வர முடியும். அதுக்கு நாங்க உறுதுணையா இருக்கோம். அதுதான் எங்களுக்கு தேவை என்று சொல்லி ஐயாவுடைய இதுக்காகத்தான் நீங்க எங்கனாலும் எந்த சங்கத்தினாலும் இந்த ஊர் முன்னேறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுங்க. விரைவில் இந்த 38 பஞ்சாயத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறதா ஐயா அவங்க சொன்னது வந்து எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தது. அது தலைவர் மூலியமா நாங்க பேசியிருக்கோம். ஒன்னும் இல்ல, 38 பஞ்சாயத்து மூலியமா ஐ கேம்ப் 40 நாளைக்கு பண்றதாக நாங்க ஒரு இது பண்ணியிருக்கோம். தாலுகா வாரியா, அதாவது திருவள்ளூர் தாலுகா முழுவதும் பண்றதுக்கு நாங்க ஒரு ஒப்புதல் போட்டிருக்காரு ஐயா. அந்த ஒப்புதல் கிடைச்ச உடனே கண்டிப்பா இந்த அதாவது 38 பஞ்சாயத்துல சிறந்த பஞ்சாயத்தை இந்த வேப்பம்பட்டு பஞ்சாயத்து உருவாகுன்றது வந்து எங்களுக்கு நம்பிக்கை. அது மூலமா வந்து ஹோம் எஜுகேஷன் ட்ரஸ்ட் வந்து தமிழ்நாட்டிலே சிறந்த ட்ரஸ்டா கூட வரதுக்கு நாங்க வளர என்ன வேணுமாலும் நாங்க பாடுபடுவோம்ன்றது சொல்லி இந்த கூட்டத்தில் உறுதிமொழி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். குழந்தைகள் இருப்பாங்க, பையன் சொல்லுங்க. தமிழ் இங்கிலீஷ் உங்களுக்கு எல்லாம் பயனுள்ளது முதல்ல இருக்கணும். உங்க பயிற்சி இல்ல, ஒரு இன்ஸ்டியூட் ஓபன் பண்ணி கொடுத்தா நீங்க பாத்துக்கிறா போல அதே பண்ணணும். அதுதான் யாராவது வருவாங்க. உங்களுக்கு எத்தனை மிஷின் வேணும்? இல்ல அவங்க வேற யாராவது தெரியும். மகளிர் குழுல வாங்கம்மா. இதுவரை நடத்தின சார் நடத்தின ப்ரோக்ராம் எப்படி இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் நீங்க வேற என்ன வேணும்? நீங்க இப்படியா பாருங்க. அது வந்து என்ன நிறைய பேர் வந்து வீட்டாண்டி கேட்டாங்க, எங்களுக்கு கிடைக்குமா அந்த இது. நான் வந்து கேட்டு சொல்றாங்க. இன்னும் எங்களுக்கு அதிகமா எங்களை ஊக்கப்படுத்தினீங்கன்னா நாங்க இன்னும் ரொம்ப முன்னுக்கு வருவோம். தொழில் குடும்ப வீட்டுல சுய தொழில் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. வீட்டுல நீங்களே ரெடி பண்ணி கொடுத்தீங்க, நாங்க எடுத்துட்டு கொண்டு போய் கொடுப்போம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. உங்களுடைய விருப்பம், அதாவது வந்து சுய தொழில் நாங்க இது பண்றதா இருக்கோம். அதை வந்து எங்களால மார்க்கெட்டிங் பண்ண முடியும். மேல மேல அவருக்கு ஆர்வமா இருக்கு. இந்த நேரத்துல நீங்க பயன்படுத்த புரியுதுங்களா? இது போல யாரு அது போல பண்ணுவாங்க சொல்லுங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு என்ன நாத்திக்காரு அவன் என்ன பண்ணுவான், டிவி போட்டு அவன் குடும்பத்து வேலையெல்லாம் பார்த்தான். நேற்று நைட்டு ஒரு வாரமா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நேற்று நைட்டு இங்கதான் உட்காந்துருப்பாங்க, மிஷின் நான் ஃபிட் பண்ணிருக்கோம் நைட்டு. அப்போ அவர் மேல சொல்றாரு, சார் இது முதல்ல இது இருக்கட்டும், 10 இன்னும் 2 மிஷின் நான் கொடுத்துறேன். கம்ப்யூட்டர் வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த விஷயம் இருக்காரு. இது எதுக்குன்னா உங்க மேல நீங்க எல்லாம் வந்து மேல மேல வளர்ந்து வரணும். வெளியில வேலைக்கு போவாங்க, இங்கே இருந்துட்டு உங்க குடும்ப செலவு. ஏன்னா
செய்ய சொல்லாம இருக்காங்க. குடும்பத்தில் எவ்வளவு செலவு இருக்குன்னு நமக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஏற்றிட்டா இந்த ஒர்க் நடக்கிறதுனால எவ்வளவு குடும்பங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாத படிப்புக்கு, அந்த பிள்ளைங்க செருப்பு இல்லாம போறது, இந்த என்ஆர்ஜி ஒர்க் அரசு வேலை வாய்ப்பு திட்டம் ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்களா, இந்த காசுல பாத்திரத்துக்கு வெளியில 4 பேர் நடுவுல ஏன்னா நான் குடும்பமா பேசுறேன், கௌரவமா போனது ஒவ்வொரு தாயும் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்றதுன்றது எனக்கு நல்லா தெரியும். அது போல இங்க வந்து நீங்க சம்பாதிக்கும் போது நீங்க தான் இங்க முதலா பாருங்க. உங்களுக்கு செய்ய சொல்லியும் தூண்டுறாங்க, அந்த வேலையை கத்துக் கொடுப்போம். ஆள் நைட்டு சொல்றாரு, அவங்க மேடம் போகும்போது வழியில யாரோ ஒரு டீச்சர் பார்த்திருக்காங்க, வழியில பார்த்திருக்காங்க. எதுக்கு எந்த அளவுக்கு அவங்க ரெண்டு இந்த ஃபேமிலி எப்படி கஷ்டப்படுது பாருங்க. எதுக்காக? அவங்களுக்காக ஒண்ணு அவங்க மக்கள் நல்லா இருக்கும். அந்த ஓம்ன்றது வந்து சொல்லில் அடங்காது இல்லையா? ஓம்ன்றது வந்து சொல்லில் அடங்காது. அது நம்ம இன்னும் சொல்லுவோம். அது மாதிரி அந்த ஜீவாத்மா கிட்ட போகும்போது தான் அதை பார்க்கணும். பரமாத்மா கிட்ட போகும்போது தான் ஓம்ன்றது என்னன்னு தெரியும். அதுவரை நமக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து அந்த ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எதிர்பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு, வேப்பம்பட்டு வந்து முதல்ல இந்த 38 பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா கொண்டு வரணும். பெரிய பஞ்சாயத்துல நம்ம மகளிரை வந்து உயர்த்தி கொண்டு வரணும். அப்படி இருக்கும்போது ஊக்கம் இருக்கும். இப்ப தலைவரமா சொல்லும் போது யார் எங்க இருந்தாலும் லீவு ஊருக்கு போனா கூட இல்ல இந்த ப்ரோக்ராம் அதுவும் நல்லா இருக்கும். நானும் கத்துக்கோங்க இங்க. ஏன்னா ஒரே இடத்துல எல்லாரும் வேலை செய்யணும். எல்லாரும் எல்லா பயிற்சியும் கத்துக்கோங்க. ஒரு நாள் இதை ஒரு டீம் செய்யுங்க, ஒரு நாள் ஒரு பொருள் வேற டீம் செய்யுங்க. இப்படி கலந்து செய்யுங்க. கண்டிப்பா உங்களை மாதிரி என்ன சொல்றேன், இப்ப வந்து சொல்லக்கூடாது, உழைப்ப வச்சு மேல முன்னேறலாம். உங்க வீட்டுக்காரருடைய சம்பளத்தை கூட நீங்க யாரை எதிர்பார்க்கறது வேலையே கிடையாது இல்லையா? அவருக்கும் கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். மேலும் பிள்ளைங்க ஏன்னா இப்ப வர்றது கம்ப்யூட்டர் தான், டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. டைப்ரைட்டிங் நல்ல வாய்ப்பு வரும். தவற விடாதீங்க. அவங்க சொல்ற மாதிரி கேளுங்க. ரெண்டாவது தவறாம மீட்டிங் அப்புறம் பேசலாம். மேற்கொண்டு என்ன பேசணும்னா போதும். சரியா? சொல்லுங்க. வாழ்க்கையே இருக்கும். அது மாதிரி பார்த்து நடந்துக்கோங்க. இது வந்து நல்ல வாய்ப்பு. நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு என்ன இருக்கிறவங்க வந்தா போதும் இல்லையா? இதை வந்து அதுக்கப்புறம் பின்னாடி நின்று வேடிக்கை பார்க்கணும் ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காந்து. அதனால யாரும் ஏமாத்துற வேலை இல்லை. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மூளைக்கு தகுந்த வருமானம் கௌரவமானது. இதை வச்சு உங்களுடைய குடும்பம் சொல்லுங்க. ஒரு ஈபி கரண்ட் பில்லு கட்டலாம் இல்லையா? ஒரு ரேஷன் பொருள் வாங்கலாம். அதானே? இதுக்கெல்லாம் அவங்க வழிகாட்டி இருக்கிறாங்க. அதனால அதை பயன்படுத்திக்கோங்க. சரியா? தலைவர் இந்த தலைவர்லாம் இவங்க சொல்றபடி கண்டிப்பா அவங்க யாராருக்கு எப்படின்னு அந்த அம்மா வகுத்து கொடுப்பாங்க. அதுபடி என்னைக்கும் வந்து நம்ம ஆசிரியர் கீழ்படிஞ்சாதான் பாடத்தை கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். பாடத்தை படிக்கணும். யாரா இருந்தாலும் நமக்கு ஆசிரியர். இப்ப நான் பெத்த புள்ள கூட ஒரு நாள் அவன் டீச்சர் ஆயிட்டான்னா அவனுக்கு கீழே நான் கத்துக்கணும் கீழே உட்காந்துதான் ஆகும். அப்பதான் அவங்ககிட்ட இருக்கிற அந்த கலையை அந்த பயிற்சியை நான் கத்துக்க முடியும் இல்லையா? இல்ல நீ என் உள்ளதாண்டா உன் கீழே என்னடா நான் உட்காந்து அப்படின்னு நினைச்சா நான் கீழே தான் உட்காந்து நான் வெளிச்சத்துக்கு வர முடியும். அது போல உங்க தலைவரை வந்து நீங்க மதிச்சு கீழ்படுத்த இப்ப தலைவரை எனக்கு நீங்க எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதே மாதிரிதான் அவங்க நான் உருவாக்கி வச்சிருக்கேன். அதே மதிப்பு அவங்க சொல்லணும். அவங்க தவறு செஞ்சா நீங்க தாராளமா கேட்கணும். அவங்க சொல்றபடி கீழ்படுத்தி நடந்துக்கணும். கண்டிப்பா சாப்பிடும்.